ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சோல்ஸ் ஆஃப் மெஹந்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 25ல் பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் ஆர் ஃப்ளோரல் ஃப்ளார்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நியூ மெம்பர் ஒரு நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் கிளாஸ் 1ஓட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அந்த கிளாஸில் சேர்கிறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ளாரல் பஞ்சஸ் அப்படின்னா என்னென்னா, பஞ்ச்னா கொத்தான ஃப்ளார்ஸ். அதாவது ஒரு ஃப்ளாருக்கு பதிலாக ஒரு ஃப்ளார் மாதிரியே 2-3 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸை வரைகிறது தான் பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ். அதாவது ஒரே வெரைட்டிலையும் வரையலாம். பட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3 விதமாக 2 விதமாக 4 விதமாக இருக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே ஒரு ஹம்ஸ் மாதிரி போட்டுட்டு பெட்டல் சாதாரண லீஃப் பெட்டல் வச்சு ஃப்ளார் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு நடுவில் இருக்க கேப்பில் இன்னொரு பெட்டல்ஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். பார்க்க நேச்சுரலாக இருக்கும். முடித்ததுக்கப்புறமேட்டு ஷேடிங் கொடுக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா கிளாஸ் 1ஓட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே எல்லா இடத்துலையும் ஷேட் பண்ணிக்கிறேன். ஷேட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு கீழேயும் ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேட் பண்ண அப்புறம் அந்த ஃப்ளார்ஸை சுற்றி பிரான்ச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஒரு 4-5-6 பிரான்ச்சஸ் போட்டு ஒரு பிரான்ச்சஸ் கீழே சில இடங்களில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒயின்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நீளமான ஒயின்ஸ். அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிரான்ச்சஸில் வந்து ஒரு நடுவில் ஸ்பைரல் போட்டு 4-5 டாட்ஸ் வச்சு ஒரு ஃப்ளார் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ முடித்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து டியர் ட்ராப்ஸ் போட்டுருக்கிறேன். நிறைய பேருக்கு டியர் ட்ராப்ஸ் போட தெரியல. ஸோ அதுக்காக நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன் டியர் ட்ராப்ஸ் அண்ட் வைன்ஸுக்காகவே. ஸோ அதை போய் செக் பண்ணிவிட்டு இதை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்கேஸ் உங்களுக்கு போட வரல அப்படின்னா. ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துலேயும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டியர் ட்ராப்ஸும் நீளமான வைன்ஸும் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக போட்டு முடித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், ஸ்பைரல் போட்டுட்டு இந்த குண்டு ஹம்ஸை வச்சு தான் பெட்டல் யூஸ் பண்ணுறேன். ஒரு பெட்டலுக்கு நடுவில் அடுத்த பெட்டல் வந்து வரணும். இதே மாதிரி ஒரு 4 லேயர் ஆர் 3 லேயர் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு நடுவுலையே இன்னொரு ஸ்பைரல் போட்டு சேம் அதே ஃப்ளாரை வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஒரு பெட்டலுக்கும் அடுத்த பெட்டலும் நடுவில் தான் இருக்கணும். அப்புறம் மேலே போடுற லேயர் வந்து 2 பெட்டலுக்கு நடுவில் இருக்கணும். ஸோ அதை பார்த்துட்டு போடுங்க. ஸோ ஒரு பெட்டலும் பாதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். மேலே லேயர்ஸ் போகும்போது ஃபர்ஸ்ட் லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் நடுவில் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 3 பெட்டல் போட்டதுக்கு அப்புறமேட்டு அகெயின் ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டு ஃப்ளார் டாட் வச்சுக்கிறேன். இதே மாதிரி அந்த கேப்பில் வந்து 2 கேப் இருக்கிறதுனால 2 கேப்பும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு டார்க்கான லீவ்ஸ் போட்டுக்கிறேன். நடுவில் வந்து ஒயிட் கலர் இடம் தெரிகிற மாதிரி. தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டியர் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டியர் ட்ராப்ஸு வேறு ஷேப்பில் வந்து பக்கத்தில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ பெரிய லீஃப் போட போகிறேன். அந்த லீஃப்குள்ளே ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி கொடுத்து ஒயிட் கலரில் தெரிகிற மாதிரி போட்டுட்டு மேலே வந்து டார்க்காக போட்டுக்கிறேன். அடுத்து இந்த சைடுமே சேம் அதே மாதிரி லீஃப் கொடுத்துக்கிறேன்.
ஸோ கொடுத்ததுக்கப்புறமேட்டு மேலே ஒரு சின்ன இடம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். போட்டு சேம் குட்டி லீவ்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு 3 லீஃபாக இருக்க மாதிரி கொடுத்துக்கிறேன். இதே இந்த இடத்த சுற்றியும் செய்கிறேன். அண்ட் இங்கே கொஞ்சம் கேப் இருக்க இடத்துல டியர் ட்ராப்ஸை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் போடுறேன். இது கடைசியாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கையில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ தேர்டு டிசைன் பாருங்கள். ஸோ தேர்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோட்டஸ் தான் வரைகிறேன். ஸோ லோட்டஸ் வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு மேலேயும் சேம் அதே லோட்டஸ் தான் வரைகிறேன். கீழே என்ன மாதிரி வரைஞ்சோமோ அதையே மேலே வரைஞ்சிட்டு சைடில் வந்து 2 லீஃப் போட்டுக்கிறேன். போட்டதுக்கு அப்புறமேட்டு உள்ள கீழே வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஷேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டு ஸ்பைரல் மாதிரி இருக்க லீஃப் போடுறேன். அதுக்கு மேலே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். கொடுத்து அதுக்கு மேலே சுற்றிலும் லீவ்ஸ் போட்டுக்கிறேன். ஒரு சின்னதாக சைடில் வந்து லைன் போகிற மாதிரி ஒரு கொடி போகிற மாதிரி போட்டு அதை சுற்றிலும் 2 சைடும் லீஃப் போட்டுக்கிறேன். சின்னதாக கோட் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழேயும் போட்டுக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ போட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு மேலே போட்டது மாதிரியே கீழேயும் ஸ்பைரல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமேட்டு உள்ள அழகாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ மேலேயும் கீழேயும் சேர்த்து ஃபில் பண்ணிவிட்டு சைடில் வந்து டாட்ஸ் வச்சுக்கோங்க. 2 சைடும் வச்சிங்க அப்படின்னா இந்த தேர்ட் டிசைன் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ ஃபோர்த்து டிசைனுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரோஸ் தான் வரைய போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்பைரல் கொடுத்து பெட்டல் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது கொஞ்சம் கை ஷேக் பண்ணால் போதும். அப்புறம் 2 லீஃப் ரைட்டு லெஃப்டில் வந்து போட்டு அதை நடுவில் அழகாக ஷேட் பண்ணி டார்க்கன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சுற்றியுமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பெட்டல் தான் போட போகிறீங்க. ஒரு பெட்டலும் ஃபஸ்ட்டு லேயருக்கும் செகண்ட் லேயருக்கும் நடுவில் தான் இருக்கணும் பெட்டல்ஸு. அண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னு தேவையில்லை பெட்டல்ஸு. கொஞ்சம் கை ஷேக் பண்ணி ஆடி இருந்தால் கூட போதும். ஸோ ஒரு 4 லேயர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த பெட்டல் லீஃபை. ஸோ பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்பைரல் ஓகேங்களா போட்டு அதை நல்லா டார்க்காக போட்டுக்கோங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்பைரல் போட்டு அதுக்கு சுற்றி மேலே ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதை சுற்றி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டார்க்கான லீஃப் போடுவோம் இல்லையா, உள்ள ஒயிட் கலரில் ஷேட் தெரிகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி லீஃபை வந்து சுற்றி போடுங்க. போட்டதுக்கப்புறமேட்டு 3 ஸ்பைரல் வந்து நடுவில் போட்டு சேம் வந்து லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த சைடும் சேம் அதே மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டு 4 குண்டு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இதுலேயும் நம்ம ரோஸ் தான் வரைய போகிறோம். கொஞ்சம் டார்க்காக வரைய போகிறோம். இந்த 4 ஹம்ஸுக்கு மேலே அகைன் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க.
ஸோ நல்லா குண்டாக கொடுத்ததுக்கப்புறமேட்டு அகெயின் வந்து தேர்ட் லேயராக கொடுங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பைரல் கொடுத்து தேர்ட் ஸ்பைரலுக்கு மேலே ஹம்ஸ் போட்டு மேலே டாட் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா 5 வைன்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு லீஃப் ஷேப்பில் அவுட்லைன் கொடுத்து 3 டாட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி பக்கத்துலேயும் போடுங்க. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு சின்ன வைன்ஸ் கொடுத்து உள்ள ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி சேம் லீஃப் போட்டு சேம் லீஃப் அவுட்லைன் கொடுத்து டாட் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த ரோசஸ்குள்ளெலாம் வந்து டார்க்காக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறமேட்டு உள்ளே வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ லைன் ஷேடிங்னா கீழே இருந்து கொடுக்கணும், மேலேருந்து கொடுக்காம கீழேருந்து லைன் ஷேடிங் வந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த டிசைன் முடிஞ்சிருச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.